தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. பிறரை என்றும் வஞ்சிக்கக்கூடாது, பிறர் மீது பழி சுமத்தக்கூடாது, பிறரை கலங்கடிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களே, இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் 3வது வீட்டிற்கு வருகிறார், 3rd பிளேஸ். இந்த குரு 3க்கு வந்திருக்கிறதுனால நம்மளுடைய காரியங்கள், அனுகூலங்கள் அதிகமாகும். அதுவும் குருவுடைய வீட்டிலேருந்து 11வது வீடாக பார்க்குறார். அப்போ என்னென்னா, எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அப்போ ரிஷபராசிக்கு ரொம்ப நாளாக நான் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணும், இல்லறத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் என்னுடைய லைஃப்பில்
இது மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல, கனவாகவே இருந்தது, அதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நினச்சிருந்தா அந்த சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. வாழைமர தோரணங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு. ஆமாம், ஒரு பெரிய நல்ல விஷயங்களை கை கொடுக்க போகுது. இன்னும் சொல்ல போகும்போது குரு பகவான் 3வது இடம்ங்கிறது சகோதரஸ்தானம். அதனால் இரத்த உறவுகள், பங்காளி இரத்த உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு. சில உறவுகளை விட்டு விலகி இருப்பதும், சில உறவுகள்கிட்ட வன்பு வாக்குவாதங்களை தவிர்த்து அவர்கள்ட்ட எப்படி நயமாக நடந்துக்கணுங்கிறதையும் குரு எடுத்துரைப்பார். ஆனால் நம்ம இந்த குரு பயிற்சியில் குருவை நம்ம சரண்டர் அடையணும். நாமளே இன்வால்மெண்ட்டாக போய் குருவே நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சரண்டர் அடைஞ்சிட்டோம்னா இந்த குரு நம்மளை சேஃப்டியாக பார்த்துப்பார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்கோ, தப்பு பண்ணுறவன் ஒரு பெரிய சாதுரியமாக ஒரு செயல்படுவான். நல்லவனுக்கு கெட்டவனுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம், நல்லவன் யோசிப்பான் ஒருத்தவங்கள்ட்ட போய் சரணடைகிறதுக்கு, கெட்டவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒருத்தவங்க காலில் விழுந்துருவான். விழுந்துட்டான்னா முதல்ல யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கெட்டவங்க இல்லை, நல்லவங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் இப்போ முதல்ல குருக்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும். இல்லைன்னா நம்மளை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் உலகத்தில் இப்போ பரப்புறத்துக்கு கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க. இதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ஓராண்டில் நாம் என்ன நினைக்கிறோங்கிறத விட நாம் நினைக்கிறத வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட பேசி நம்ம செயல்பட்டோம்னா, அன்றைக்கே இந்த தம்பி ரிஷபராசி தம்பி பேசுனது, அன்றைக்கே இந்த ரிஷபராசி தங்கச்சி சொன்னது, அது இதை செஞ்சுருக்காது, அவங்க அப்பயே என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளை சார்ந்தவர்கள் கரெக்டாக நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருக்கிறேங்கிற பேரில் வச்சுருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வம்பு வழக்கு வந்தால் கூட, பிரச்சனைகள் வந்தால் கூட நமக்கு மேலே சில பேருக்கு சந்தேகம் வரும். அதனால் சில சூழ்நிலைகள் என்ன பண்ணுங்கள், காலையில் யாரையாவது சந்திக்கிறீங்க, யாரை சந்தித்தாலும் ஒரு குட் மார்னிங்கை போட்டு வைங்க, ஈவினிங்கில் ஒரு குட் ஈவினிங்கை போட்டு வைங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் இந்த குரு நமக்கு ஐடியா கொடுப்பார். வீடு, இடம், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாகன யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் இந்த குரு பயிற்சினால். ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்வையாக உட்கார்றார். அதனால் நல்ல லாபம்தான். கொஞ்சம் கடன் வாங்கணும், கண்டிப்பாக ரிஷபராசிக்காரவங்க கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தனக்கு பிடிக்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு வாங்குகிற நேரம், அவ்வளவுதான். கடவுள்கிட்ட மட்டும் இல்லை, சொந்தக்காரவன், தெரிஞ்சவன், நண்பர்கள்ட்ட தைரியமாக கேட்டு வாங்குங்க. தானாக கிடைக்கும் அப்படி நம்பி இருக்கிறத விட கேட்டு வாங்குங்க. சேமிப்பு அதிகரிக்கும். சேவிங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உடல் நலங்களில் இருந்த பிரச்சனைகள், உடம்பு ரீதியாக இருந்த வெட்டுக்காயங்கள், பிரச்சனைகள், இரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், இருதய கோளாறுகள், இதெல்லாம் இப்போ நீங்கிடும். நமக்கு ஏதாவது நரம்பு பிரச்சனைகள், இருதய கோளாறுகள்லாம் இருந்ததுன்னா இது நீங்கிடும். மருத்துவ பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வருவதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சொந்தக்காரன் எப்படி உதவி பண்ணுவான்னு கேட்காதீங்க, இப்போ அப்படி தான். ஏன்னா அவன் நீங்கள் ரொம்ப வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல சின்ன உதவியை செஞ்சு வச்சுருவான். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு உதவி கேட்பீங்கன்னா அந்த உதவியை பண்ணிவிடுவான். எப்படின்னா நீங்கள் அடுத்தது பெரிய உதவி கேட்குற மாதிரி வரும், அதுக்கு அது இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பெருசாக வளரக்கூடாதுன்ற பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணத்தை போட்டுட்டோமேன்னு ரொம்ப பயந்து இருக்காதீங்க. தொழிலில் பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் யாராவது பெரிய மனுஷங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். நிறைய பேர் நீங்கள் ஒரு எந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல சுபமான செய்திகள்லாம் வரும். உங்கள் மேலே அட்ராக்டிவ் ஏற்படும். எதிரிகளுடைய பலம் குறையும், இதுதான் ரொம்ப முக்கியம். எதிரிகளுடைய பலம் குறையும். குழந்தைகளால் சந்தோஷம். இந்த குழந்தை இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மனசில் ஒரு மருந்து மாதிரி ஒரு சுமை இருந்ததுன்னா அந்த மருந்து விருந்தாக மாறும். தெய்வ அருள் அனுபவம் கிடைக்கும். ஏதோ சாமியை நேராக காண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஒரு மிராக்கல்னு சொல்லுவாங்க. சில மிராக்கல்லாம் நடக்கும். அப்போ நமக்கே மெய்சில் இருக்கும், இந்த இடத்துல தப்பிச்சையா,
இந்த இடத்துல நான் இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னே எதிர்பார்க்கல, ஆண்டவன் இப்படியே நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தெய்வம் உங்களோடு பேசுவதை உணர முடியும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் புகழ் கிடைக்கும், மரியாதை உயரும். ஸோ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களே, இந்த குரு பெயர்ச்சியை இன்னும் சாதகப்படுத்துவதற்கு நீங்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களில் சிவபெருமானை சென்று வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் குரு கிட்ட சரண்டர் அடைஞ்சிருங்க. வாரம் குருவை கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். ஒரு நெய் தீபம் மட்டும் போடுங்க. இந்த வாரத்தில் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு குருவை காலை பிடிச்சிங்க, கெட்டியாக பிடிச்சிங்க. கண்டிப்பாக குரு உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுப்பார். உங்களை டவுன் பண்ண மாட்டார், நல்லது நடக்கும். அப்போ ரிஷபராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் விவேகங்களும் உத்வேகங்களும் ஏற்படும். அதனால் ஒரு பெரிய மழை போல் வரக்கூடிய பிரச்சனை கூட பனி போல் விலகிடும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.